Hi students, இன்னைக்கு நம்ம class 12 max 2 dimensional analytical geometry 2 ல exercise 5.4 ல first sum பாப்போம் இந்த வீடியோல. Find the equations of the two tangents that can be drawn from 5,2 to the ellipse 2x square plus 7y square is equal to 14. ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு எலிப்ஸும் கொடுத்திருக்காங்க. tangents ஓட equation நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So first equation of the ellipse என்ன கொடுத்திருக்காங்க? Equation of the ellipse 2x square plus 7y square is equal to 14 is equal to 1 ன்னு வரணும் இல்லையா நமக்கு x square by a square plus y square by b square அந்த ஃபார்ம்ல வரணும். ஸோ அதை நம்ம கொண்டு வந்தோம்னா இதை 14ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது 2x square by 14 plus 7y square by 14 equal to 1. So 7 இங்க 2. இப்போ equation of the ellipse என்ன கிடைச்சிருக்கு? x square by 7 plus y square by 2 is equal to 1. இப்போ இங்க a square b square எழுதிக்குவோம். a square is equal to 7, b square is equal to 2. ஓகேவா? இப்போ equation of the tangent to the ellipse. General equation of the tangent to the ellipse. Formula என்னன்னா இதுக்கு y is equal to mx plus or minus root of a square m square plus b square. இது formula இது. நான் full formula உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் எல்லா ஃபார்முலாஸையும் சேர்த்து. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ நம்ம வந்து a ஸ்கொயர் என்ன தெரியும்? y is equal to mx plus or minus root of a வந்து 7 இல்லையா? 7 ஸ்கொயர் சாரி a ஸ்கொயர் 7 தான். 7m ஸ்கொயர் plus b ஸ்கொயரோட வேல்யூ 2. இதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? பாசிங் த்ரூ 5,2. நம்ம அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு எங்கே கொடுத்தாலுமே அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ் ஒய் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது ஒய்க்கு பதிலாக நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5m ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இந்த 5m அந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன் நான். 2 மைனஸ் 5m is equal to plus or minus root of 7m square plus 2. இப்போ squaring on both sides பண்ணுவோம். ஓகேவா? squaring on both sides. squaring on both sides. பண்ணும்போது 2 minus 5m the whole square is equal to இங்க ரூட் போய்டும் இல்லையா? 7m square plus 2. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a minus b the whole square ஃபார்மில் வரும். 4 minus 2 5s are 10, 10 2s are 20 m square plus 25 sorry m square வராதிங்க m 25 m square minus 7m square minus 2 equal to 0. ஸோ இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம கொண்டு வந்துருவோம். m square minus 7m square பண்ணும்போது 18m square minus 20m 4 minus 2 2 so plus 2 equal to 0. இப்போ இதை 2ஆல டிவைட் பண்ணிக்குவோம். ஓகேவா? 2ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 9m square minus 10m plus 1 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்கன்னா 9 into 1 9 உள்ள வந்து 10 minus 10 வரணும்.
அப்போ 9 1s are. ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டால் தான் -10ன்னு வரும். பை 9 போடணும் பை 9 இல்லையா. இது கேன்சல் பண்ணோம்னா 1 கிடச்சிடும் நமக்கு. அப்போது m-1 ஒரு ஃபேக்டர், அப்புறம் 9m-1 is equal to 0. அப்போது m is equal to m-1 equal to 0. அப்போ m is equal to 1. 9m-1 is equal to 0. அப்போது m is equal to 1/9. ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு நமக்கு. mக்கு வந்து ரெண்டு வேல்யூ 2 tangents கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். when m is equal to 1, m is equal to 1 and பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு 5,2 தான் கொடுத்துருக்காங்களே, அந்த பாயிண்ட்ஸே தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு m வேல்யூவும் ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா வரும்னா y minus y1 is equal to m into x minus x1. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது x1 y1, இது m-ஓட வேல்யூ. ஸோ அப்போ பண்ணும்போது y minus 2 is equal to m-ஓட வேல்யூ 1, x minus 5. இது பண்ணும்போது y minus 2 minus x plus 5 equal to 0. Oh, minus x plus y plus 3 equal to 0. மைனஸில் வரக்கூடாதுன்றதுக்காக x minus y minus 3 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிடும், ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அடுத்தது when m is equal to 1/9. when m is equal to 1/9, ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அதே 5,2 தான். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன வரும், y minus y1 is equal to m into x minus x1. so y minus y1 வந்து 2 is equal to 1/9 x minus 5. இப்போ இந்த 9 இந்த பக்கம் cross multiplyல இந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்க. அப்போ 9y minus 18 is minus x அப்படியே கொண்டு வந்துருவோம், minus x plus 5 equal to 0. so minus x plus 9y, 18 minus 5, sorry minus 18 plus 5 இருக்குல்லையா, அப்போ minus 13 is equal to 0. அப்போ x minus 9y plus 13 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் 2 tangents கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் தான் ஈக்குவேஷன் ஆஃப் த tangents. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.